எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒன்று தான் இதுவும். இது பார்த்தீங்கன்னா அதான் பரங்கி சக்கைன்னு சொல்லுவாங்க. இதனால் ஆட்டுக்கால் மாதிரி எடுத்து காட்டுன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், ஆட்டுக்கால் மாதிரியே இருக்குது பாருங்கள். இது பரங்கி சக்கைன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எதுக்காக பயன்படுத்த போகிறோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு அந்த தோல் வியாதி தான், தோல் வியாதி மற்றும் சொரியாசிஸ், நமிச்சல் இந்த மாதிரிலாம் இருக்கும். நிறைய சைடு இடுப்பு பக்கவாதம் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கவாட்டிலலாம் ஒரே நமிச்சலாக இருக்கும். கருப்பாகவே மாறிட்டு இருக்கும். கை எல்லாமே பார்த்திங்கன்னா கருப்பாகவே இருக்கும். கருப்பாக இருக்கிறது மட்டும் இல்லை, ஒரே நமிச்சல், எரிச்சல், ரெண்டாவது அதில் ரணமாகி வலிக்கவும் செய்யும், ரத்த கசிவுகளும் ஏற்படும். அதனால் கால் வீக்கம், கை வீக்கம், அந்த தழும்பால் அந்த மாதிரிலாம் ஏற்படும். அது வந்து அந்த மாதிரி ஏற்பட்டவங்களுக்கு ரொம்ப சொல்ல முடியாத மாபெரும் அவதியாக இருக்கும். இந்த அவதியிலேருந்து விடுபடுறதுக்காக நம்ம ஒரு வைத்தியத்தை நான் சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த பரங்கி சக்கையானது, பரங்கி பட்டைன்னு சொல்லுவாங்க, பரங்கி சக்கை சூரணமானது பார்த்திங்கன்னா எதுக்காக நம்ம இன்னொரு காலத்துக்கு பயன்படுத்துவோம். இந்த மகப்பேறு காலத்தில் குழந்தை பிறந்துட்டு பிரசவம் முடிச்சிட்ட பிறகு, குழந்தை பிறந்த பிறகு அவங்களுக்கு இந்த லேகியமாக தருவாங்க. ஏன்னு சொன்னால் இது வந்து பால் சுரப்பியும் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த வயிற்றில் இருக்க அந்த புண்ணை ஆற்றும், ஆப்ரேஷன் பண்ண இடமா இருந்தாலும், இல்லை அந்த ஆசன வாயில் குழந்தை வந்து வெளியே வந்த இடமா இருக்கட்டும், அந்த இடத்துல ரணமாக இருந்தால் அந்த ரணத்தில் ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது. அதில் பிரசவ லேகியத்தில் இது ஒரு அங்கமாக செஞ்சு இந்த பொடியை போட்டு லேகி கட்டு தருவாங்க. அதேமாதிரி இந்த குழம்பு வத்த குழம்பு மாதிரி வச்சு தருவாங்க. இந்த பொடி பரங்கி சக்கை பொடி ரசம் வச்சு தருவாங்க, சூப் வச்சு தருவாங்க. அந்த மாதிரி காலத்தில் அதுக்கும் பயன்படுத்துவாங்க. இப்போது நம்ம இந்த தோல் வியாதிக்கு எப்படி பயன்படுத்துவோம்னு சொன்னால், சில மூலிகைலாம் சொல்லியிருப்பேன். இந்த மலையகத்தி பற்றி சொன்னேன், மேல் தோல் வியாதிக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வைத்தியங்கள் இருக்குது. எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறதுக்கு தோல் வியாதிக்கு நிறைய மருத்துவங்களும் இருக்குது, மூலிகைகளும் இருக்குது. அதில் ஒரு இது பார்த்திங்கன்னா, இந்த மூலிகையானது இன்டர்னலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்னல் உள்ளுக்கு சாப்பிடக்கூடியது. சரி, நம்ம எக்ஸ்டர்னலாக நான் சொல்லிட்டு வந்தேன். இப்போ இன்டர்னல் பார்த்திங்கன்னா இது எதுக்காக நம்ம சாப்பிட்லான்னு சொன்னால், அந்த தோல் வியாதி, சொரியாசிஸ் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை பரங்கி சக்கையை வாங்கி வறுத்து லைட்டாக பொடி பண்ணி நல்லா ஒரு ஸ்பூன் அளவு போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 100 ml சுண்ட வச்சு நம்ம குடிச்சிட்டு வரலாம். அப்படி குடிச்சிட்டே வந்தோம்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த நமிச்சல் நிற்கும். நமிச்சல், அரிப்பு, வலி அத்தனையுமே நிற்க ஆரம்பிச்சிடும். நிற்க ஆரம்பித்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரணம் வந்து நல்லாகிடும். இது எக்ஸ்டர்னலாகவும் எப்படி பயன்படுத்தலாம் சொன்னால், நம்ம சீக்கா, அரபு இந்த மாதிரி மூலிகை கூட ஒரு ஸ்பூன், 1/2 ஸ்பூன் போட்டு இதையும் ஒரு 1/2 ஸ்பூன் அதில் கலந்து மேலே தேய்ச்சி குடிச்சிட்டு வரலாம். அப்படி இல்லையா அதே மாதிரி கொதிக்க வச்சு நல்லா பத்தா போட்டுக்கலாம். இப்போ கழுத்து பகுதியெலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்கும், அண்டர் ஆர்ம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்ததுனால நம்ம அதை வந்து நம்ம போட்டு வரலாம். அப்படி போட்டு வந்தோம்னா அந்த தோல் வியாதியானது குணப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. இது சப்போஸ் இந்த பரங்கி சக்கை வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் தான் நீங்கள் வாங்க முடியும். இது வந்து இங்கெல்லாம் விளையக்கூடியது ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஒரு அற்புதமான மூலிகை இது. இந்த பரங்கி சக்கையானது இது வந்து செடி வகையை சார்ந்தது தான். இந்த கிழங்கு இது வந்து நம்ம வாங்கி பொடி பண்ண முடியல, நாட்டு மருந்து கடையில் வாங்கி பொடி பண்ண முடியலன்னா வெச்சு ஆக்சுவலி பொடியாகவே கிடைக்கும். உங்களுக்கு பொடியாக வாங்கி நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இந்த பரங்கி சக்கை பொடி இங்கே நாங்கள் காட்டுறது பார்த்திங்கன்னா ஜிபிஆர்சி ப்ராடக்ட் சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி கவரில் பேக்கிங் பண்ணி வச்சுருப்பாங்க பரங்கி சக்கை சூரத்தை. இது நல்லா தரமானதாகவும் இருக்கும், சுத்தமானதாகவும் இருக்கும். அதில் நாட்டு மருந்து கடையில் கேட்டு பாருங்கள். இல்லையே உங்களுக்கு இது வேணும், ஜிபிஆர்சி ப்ராடக்ட்டில் வந்து இந்த மாதிரி பரங்கி சக்கை பொடி வேணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸுக்கு தெரிவிங்க, உங்களுக்கு அனுப்பி விட்றோம். இல்லை நாங்கள் அட்ரஸ் தரோம், அதை வந்து வாங்கிக்க. இந்த பரங்கி சக்கை நம்ம பயன்படுத்துகிறோம்னா வயிற்றில் இருக்க புண்ணு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆன மாதிரி, எப்பேற்பட்ட புண்ணாக இருந்தாலும், எப்பேற்பட்ட நமிச்சு, சொறி, அடிவை, அல்சரு, அலர்ஜிலாம் இருக்கும். சில பேருக்கு சாப்பிடவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படும், பசிக்காது, வயிறுலாம் உப்புசமாகிடும், கேஸ் மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து சரிப்படுத்திக்கலாம் மேக்ஸிமம். ஏன் அந்த கேஸ் ஃபார்ம் ஆகுது சொன்னால், உள்ளே வந்து அந்த ரணமாகிட்டு இருந்தால், வயிற்றுக்குள்ளே ரணமாகிட்டு இருந்தால் அப்போ வந்து அலர்ஜி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு கேஸ் தான் வந்துட்டுருக்கும். இதெல்லாம் வந்து ஆக்சுவலி அந்த வாயுவெல்லாம் வெளியே எடுக்கிறதுக்கு உண்டான மருத்துவமும் பயன்படுத்திக்கலாம். அதனால் எல்லோரும் வந்து இது தெரிஞ்சுங்க, இதை வந்து பயன்படுத்தி பலன் பெறுங்க. மீண்டும் சந்திப்போம்.
இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருங்க. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள்.